என்னுடைய ஆசீர்வாதம் என்ன நம்பர் அத்தனை பேருக்கும் உண்டு. ஆத்மனசாமி என் பேர் தர்மன். சொல்லுங்க சாமி. ஐயா, நம்ம முன்ன பிறவியில் எத்தனை பிறவி என்ன பாவம் செஞ்சீங்களோ, எத்தனையோ யோனி பிறப்பில் பிறந்து வந்துட்டுங்க. பாவம் அன்னைக்கு சூழ்நிலைக்கு நன்மை தீமை செஞ்சீங்களும் நமக்கு தெரியாது. ஆமாம். ஆனால் இப்போ பிறந்துட்டு நல்ல நிலைக்கு போகலான்னா, இப்போ குடும்பன்ற முறையில் மனைவி மக்கள் குழந்தைங்களுக்கு சீர் பண்ணுறது இந்த உலகத்தில் நிறைய பொய் புரட்டு சொன்னால் தான் வாழ முடியும். ஆமாம். அதுக்கு ஒரு தொழில் செய்யணும். தொழில் செஞ்சால் தான் நம்ம போக முடியும். அப்படியே எல்லாம் குடும்பம் மனைவி மக்கள் விட்டுட்டு வந்துட்டாலையும் ஆன்மீகத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் பொருளீடு, நமக்கு மருத்துவ செலவுக்கு இப்படியெல்லாம் பணம் வேணும் தானே? வேணும், கண்டிப்பாக வேணும். ஆனால் ஒரு வார்த்தை சொல்லட்டுங்களா? இப்போ இந்த பாதிக்கு வந்து 7 வருஷம் ஆயிடுச்சு. 7 வருஷத்துக்கு முன்னாடி மாசான ஒரு அமௌண்ட் ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணேன். ஆமாம். இப்போ ஒரு பைசா ஆஸ்பத்திரி செலவு கிடையாது. அது எனக்கு புரியுது. ரெண்டாவது இப்போ நான் நான் அன்னைக்கு நான் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது இப்போ ஒரு கடை வாங்கினோன்னா எல்லா சொத்தும் பிடிங்கிட்டாங்க. வாடகைன்னு ஒரு 30,000 ரூபாய் வரும். ஆனால் அது எவ்வளோ நாளைக்கு வரும்னு தெரியாது. அதை வாங்கி போட அந்த 30,000 வாங்கி போட்டு இங்கே தான் போடுறேன். ஆனால் நான் சாப்பிட்ற நான் ஏன் உழைப்பில்லை, யாரோ ஒருத்தன் வாங்கி அரிசி போடுறாங்க, அப்படிதான் சாப்பிட்டு உட்காந்துங்க. அந்த குறிப்பிட்ட நிலைக்கு வர வந்தீங்கனால இப்போ நம்ம உழைக்கணும் இல்லை. கடவுளை பிடிச்சிட்டு தானாவே நடக்கும். அது பண்ணி இப்போ கடமைன்றாங்க. ஒரு பிள்ளைய காப்பாற்ற உங்க அப்பா உங்களுக்கு என்ன சொத்து கொடுத்தாரு, என்ன பணம் சேர்த்து வச்சாரு? என்னமே இல்ல. அப்படியே உங்க பிள்ளை சேர்த்து வைக்க சொல்லிட்டு தான் நீ எதுக்கு சேர்த்து வைக்க நினைக்கிற? அதாவது உங்க அப்பா ஒண்ணு தரமே இன்னைக்கு இன்னைக்கு சாப்பாடு சம்பாரிச்சு சாப்பிட்ற மாதிரி பண்ணல. நீ நிறைய சேர்த்து வச்ச உன் பையன் எப்படி சம்பாதிப்பான்? சம்பாதிக்கிறதாங்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ற, நீங்க ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் வழிகாட்டணும். இப்போ ஒரு கோழிக்கு தான் வச்சுங்க, அது தேடுற வரைக்கும் தான் காப்பாற்றும். இது இறத்தானத்தை கொத்தி துரத்திவிடும். ஒரு நாய்க்குட்டிக்கு பால் கொடுக்குன்னா குறிப்பிட்ட நாள் தான் கொடுக்கும். அது இது பண்ணால் அது துரத்தி விட்டுரும். மனுஷன் மட்டும் இது சாகிற வரைக்கும் ஏன் பொல்ல ஏன் பேரம்பேத்தி எதுக்கு வச்சுருங்க? இந்த பாதிக்கு வராதுக்கு முன்னே குடும்பம் பொண்டாட்டி பிள்ளைங்கன்னா எல்லாத்தையும் இருந்ததெல்லாம் செலவழிச்சுட்டுங்க. இப்போ இந்த பாதிக்கு வந்த பின்னாடி நம்ம தர்மம் பண்ணுறதுக்கு ஒரு நிதியம், நம்ம இந்த ஆன்மீகத்துக்கு போகிறதுக்கு ஒரு அமௌண்ட்டு நம்மளால் வைக்கிறதுக்காக ஒரு செயல் செய்யணும் இல்லையா? நீங்கள் ஒரு சத்தியத்தில் நின்று நீங்கள் அமௌண்ட்டுக்கு மட்டும் தேவையில்லை சாமி. அதுதான் எடுத்துகிட்டு போகும். சரி சாமி. ஆனால் நீ எனக்கு பணம் வேணும், பணம் தான் காப்பாற்றினா உங்களுக்கு ஆன்மீகமாக வராது. உண்மையில வராது. கையில் இருக்கிற இந்த பணம் போட்டோம் எதுவுமே போட சத்தம். இப்போ உன்னால யோசிச்சு பாருங்க. இந்த ஆன்மீகம் சொல்லி எனக்கு பேங்க்ல இருக்கிறது எல்லாம் இருக்கிற பணமெல்லாம் புரியுது. என்ன வயசாகுது? எனக்கு 53 53. இது வரைக்கும் என்னத்தை கண்டு என்ன அனுபவிச்சிங்க? என்ன அனுபவம் சொல்லுங்க. கனவு கண்ட நைட்டு தூங்கிட்டு திருப்பி எழுந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ இன்னும் 50 வருஷம் இருந்தாலும் ஒண்ணு சாதிப்பாரு. அதாவது இந்த கூட்ல இருந்து விட்டு வெளியே போய் வேற கூட தெரிஞ்சிருச்சு எதுவுமே இல்லைன்னு. அப்புறம் என்னத்துக்கு அது போய் பேசிக்கிட்டு? நீங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் சம்பாதிக்கிறேன், அடுத்தவனுக்கு உதவுறேன், அடுத்தவன்ட்டே எனக்கு வேணாம். ஒருத்தனுக்கு கொடுக்கணுன்ற கான்செப்ட்ல போசாமி, ஒருத்தவங்க வாங்கணும்னு நினைக்காதீங்க. அதான் நினைக்கிறேன். 100 ரூபா சம்பாதிச்சா உங்களால் முடிஞ்சா கொஞ்சம் குறிப்பிட்டாலும் எடுத்து வச்சுங்க. இல்லை போகிறதுக்கு காலி பண்ணிட்டுங்க. நாளைக்கு பேசுங்க. அதுக்கு தான் பட்டின்ட்டாரு ஒரு வீட்டு போய் கைத்தறி கட்டி சோறு கேட்பாங்க. ஒரு தடவை கைத்தறி மாதிரி வேற வெளியூர்லேருந்து வந்தவன் ஒரு பொண்ணை பார்த்து கைத்தறா பிடிச்சி சாட்சி அடிப்பிட்டாங்க. அப்போ தான் சொன்னார், நான் ஒரு தடவை கம்னு உட்காந்துறேன், என்னை தேடி வந்து சாப்பிடலாம், அப்படியே சாப்பிட்றேன்ட்டு. அப்படி சோறு விட்டு அவர் தேடி வந்துச்சு இல்லை? அந்த நம்பிக்கை வேணும் இல்ல? யாருக்கு நம்பிக்கை? அந்த நம்பிக்கையில் தான் இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கினா கூட பரவாயில்ல, என்னை ஆளை விட்டா போதுன்னு நினைக்கிறேன். அதான் ஐயா என்ன சொன்னாரு, உங்க சேஃப்டிக்கு பணம் தேவை, ஆனா உங்கள்கிட்ட கீது அடுத்துக்கும் தெரியாத வாழ்ச்சிக்கன்னாரு. நீங்க அடுத்து எங்கிட்ட கீது காட்டினா எல்லாம் பிடிக்கணும், அனாமத்தா தான் விடுவாங்க. இந்த உலகமே அப்படிதான். என்ன அப்படிதான் எல்லாம் பண்ணிட்டாங்க சார். அதனால நீ சம்பாதிச்சியா உங்களுக்கு நீ ஒண்ணு இல்லை சம்பாதிச்சு உங்க இதுக்குன்னு வச்சிங்க நாளைக்கு. ஏன்னா வயசான காலத்துல நீங்க சொன்னீங்களே கொஞ்சம் பொய் பத்திராட்டம் சொல்றது, அது சம்பாதிக்கிறதுனா வேற. நீ கடை வச்சீங்கன்னா பொய் சொல்ல சம்பாதிக்க முடியாது சாமி. ஒரு கூலி வேலைக்கு போற நீ பொய் சொல்லணும் அவசியம் இல்லை. உழைக்கிறேன் உனக்கு 500 ரூபாய் 600 ரூபாய் 1000 ரூபாய் கூட்டணும் வாங்கி வந்துடுற, நீ எங்கன்னா பொய் சொல்ற? ஆனா ஒரு கடை வச்சு நீ பொய் சொல்ல சம்பாதிப்பாலாம். நீ கூலி வேலை செய்யறவன் நீ அப்படியே தான் இருப்ப. கடை இன்னைக்கு கடை வச்சா நாளைக்கு பெருசாக, நாளைக்கு பார்த்தா இன்னும் பெருசாக அவன் எப்படி அவன் கடை வச்சுங்கிறவன்? கூலி வேலை செய்யறது கடை வச்சுக்கிட்டு வித்தியாசங்க சாமி. இப்போ நீங்கள் இப்போ இந்த சேர் வியாபாரம் பண்ணுறேன்னு வச்சுங்க, நான் இது ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன். 500 ரூபாய்க்கு கொடுத்தாங்களா சொல்லிட்டோமா? இது 800 ரூபாய்க்கு வாங்கினேன்னு போய் சொல்லுவேன். 800 ரூபாய்க்கு வாங்கிச்சு ஒரு 10 ரூபாய் சேர்த்து 810 ரூபா கொடுவேன். அப்போ 300 அனாமத்தா வந்துச்சு. அது போய் தானே? அப்படித்தான் அந்த கடையில் கடன் வியாபாரம் பண்ணால் போய் சொல்லாத வாழவே முடியாது. சரி சரி. நீ கூலி வேலை செஞ்சா அதை ஒன்றும் கிடையாது, உங்களை பாதிக்காது. உங்க உழைப்பு தானே போகுது. இப்போ நீ 1000 ரூபாய் சம்பாதித்தால 500 ரூபாய் வாங்கினாலும் உங்க உழைப்பு அவன் சாப்பிட்றான், அவன் உங்க கர்மா அவன் எடுத்துக்கிறான். போடா போய் விட்டுரு, நீயே கவலைப்படுற. சரி சரி. உழைக்கிறதுக்கும் இது சம்பாதிக்கிறது வித்தியாசங்குது. 4 வருஷம் ஒரு பாதையில் போக. ஆமா இருந்துக்க மாட்டேன். ஆமா, அதனால நீங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க. நம்ம செய்யறது நான் போற பார்த்தா கரெக்ட் அப்படின்னு போயிடுங்க. அவ்வளவுதான் சார். ஆத்மனு சாமி.
அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று நமது தர்மபுரி ஆசிரமத்தில் உபதேசம், அன்னதானம் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.